நாடகம். முஸ்லிம்களுக்கான செயலகம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றத்துடன் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. நாளை வேறு முகம். எழுதியவர்கள் ஃபாத்திமா ரீஃபத், முஹம்மத் மஜீஸ் ஆகியோர். என்னோட பெயர் சாஹிப். எனக்கும் புத்தளம் தான், பிறப்பால புத்தளம். எனக்கு ஒரு மச்சன் இருக்காரு, அவர் பேர் முனீர். அவரும் புத்தளம் தான். என்ன முஹாஜிருங்களா இந்த மண்ணில் வந்து குடியேறின மன்னர் அகதிகள் பற்றி அவருக்குள்ள நல்ல அபிப்பிராயம் கிடையாது. என்னதான் அடுத்து சொன்னாலும் நாம வர அவங்க வரன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்களை விட வந்தவங்களுக்கு சலுகைகளும் வாய்ப்புகளும் அதிகம்னு அவர் நினைக்கிறாரு. கல்வி, பொருளாதாரம், மற்ற விஷயங்களில் வார அத்தனை சலுகைகளையும் அவங்க ஒழுங்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறாரு. இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல வரல. இருந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லாமலும் இல்லை. நாம் முஸ்லீம்க நமக்குள்ளதான் ஒற்றுமை, புரிந்துணர்வு, விட்டு கொடுப்புன்னு எத்தனையோ முன்மாதிரிகள் தந்திருக்காங்க. நாம் நினைச்சா இந்த பிரச்சனைக்கும் முடிவு இருக்கு. எங்கள் மச்சானோட கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். இந்த வாழ்க்கை வாழ என்னால இயலாது. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்காய்? இருக்கிறத விட்டுட்டு ஏன் பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாய்? அவசரமா பிளேண்டியை ஊத்திட்டு வாப்போம். இருக்கிறதெல்லாம் ஒழுங்கா இருந்தா ஏன் நான் இப்படி? இப்போ என்ன ஒழுங்கு கெட்டு போச்சு உனக்கு? வள்ளம் உடஞ்சி வலையும் பிஞ்சு போச்சு. தொழிலில் கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் வளமையாக வாரது தானே. எல்லாம் என் தலை விதி. நீங்க இப்படியே இருந்தா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை என்ன ஆகிறது? உங்களுக்கு உங்களோட வள்ளம் உடையும், வலம் முறுக்கும், நிலவு வரும். அல்லா அல்லா, நிவாரண சாமானும் கிடைக்காட்டி எல்லாம் அவ்வளவு தான். இந்தாங்க டீயை குடிங்க. பட்ஜெட் வாக்கெடுப்பில் முதல்ல அந்த பேப்பரை தூக்கி எறிங்க. புதனமான பேப்பர். மற்றவங்க எல்லாம் எப்படி வாழ்றாங்க, எனக்கு கிடைச்சிருக்க ஒன்று. ஃபாஹிரா, இங்க பாரு, நீ ஏன் மற்றவங்கள பார்க்குறாய்? நமக்கு அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கை போதும். நாம் என்ன தின்ன குடிக்க எல்லாமே அரிக்கம். இப்போ எவ்வளவு சனங்க இருக்க இடம் இல்லாமல் பட்டினியோட காலம் தள்ளுறாங்க. நம்மளுக்கு இந்த வாழ்க்கை போதாதா? ஏன் ஃபாஹிரா இப்படி இருக்காய்? போதும் போதும் உங்கள் உபதேசம். இப்படி சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு தான் வாழ போகிறோம்? இப்போ நீ என்ன சொல்ல வாராய்? என்னங்க இது, இவ்வளவு சொல்லியுமா விளங்கல? நீங்கள் முதல்ல இந்த தொழிலை விட்டுட்டு ஒரு ஆட்டோ வாங்கி ஓடுங்கன்னு தான் சொல்கிறேன். காசை நான் மடியில் என்ன கட்டி வச்சிட்டு இருக்கேன். இப்போ யார் தான் காசை வச்சுக்கிட்டு தொழிலை செய்கிறாங்க? உங்களுக்கு உலகம் தெரியாது. இந்த பேப்பரில் என்ன தான் படித்து கிழிக்கிறீங்களோ. எங்கே சரி கடனை உடனே வாங்கி ஏதாவது செய்கிறத விட்டுட்டு. எந்த கொள்கையெல்லாம் தெரிஞ்சுதானா நீ இப்படி பேசுகிறாய்? உங்களோட கொள்கையை தூக்கி குப்பையில் போடுங்க. யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன்னா எப்போ தான் முன்னேறதான்? நீ வாக்கி மூளைக்கு சம்மந்தம் இல்லாமல் கதைக்காய். நாம் அகதியாக வந்தவங்க. ஏற்கனவே கிடைக்கிற நிவாரணம் எல்லாம் எங்களுக்கே கிடைக்குதுன்னு பிரச்சனை வர. இதுக்குள்ளே போய் கடன் எங்களுக்கு தருவானுங்களா? தருவாங்க. என்ன அப்படித்தான். என்ன உணர்றாய் நீ? சொல்ல வாரத முழுங்காம முழுசா சொல்ல. இல்லை, நம்ம பக்கத்து வீட்டு சுபேதா கிட்ட நான் கொஞ்சம் பணம் கேட்டு பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். நீ ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு எங்கெல்லாம் போய் என்ன கை நீட்ட சொல்கிறாய்? நான் அவன் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு இருக்கேன். நாம் அகதியாக வந்தண்டு எங்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி பேசியிருப்பான். நன்றி கட்ட ஜென்மங்க. வாஹிரா, நீ போகிற போக்கு சரியில்லை. இந்த பகட்டான வாழ்க்கை வாழ என்னால் இயலாது. நான் ஒன்றும் ஷோ காட்ட உங்களை ஆட்டோ வாங்க சொல்லலை. மகளும் பெருத்துட்டான். கண்ணை மூடி துறக்க முத அவளும் குமராயிடுவா. உங்களோட தொழிலை நம்பி
எப்படி சிவிஎம் நடத்துறது? உங்களோட வரட்டு கௌரவத்தை விட்டுட்டு வேலையை பாருங்க. நாம் பழசதையும் மறக்கல. எல்லாம் இன்றைக்கு நடந்தா போல இருக்கு. எப்படி எல்லாம் வாழ்ந்தோம். உண்ட சுயநலத்துக்கு கடைசா நீ என்ன கை நீட்ட வைக்கிறாய். வாஹிரா, நீ குப்பையை பற்ற வைக்கிறதா நினைச்சு இந்த பூந்தோட்டத்துக்கு நெருப்பு வைக்காய். என்ன பாருங்க, என்ன உசுரோட பார்க்கணும்னா நான் சொன்னதை நீங்க செய்யணும். சரி சரி, இப்போ உனக்கு என்ன ஆட்டாதானே வாங்கணும். உனக்காக நான் இந்த கொள்கையை மாத்திக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் அழுதே காரியத்தை சாதிச்சிருவீங்க. உங்களை எல்லாம் என்ற ரோசத்தை எல்லாம் அடமானம் வைக்க வேண்டியதாக இருக்கு. இவன்ற கதையை கேட்டால் நம்மளை ஒரு நாய் கூட மதிக்காது. ஹலோ சார். ஓம் சார், ஆனால் கிரெடிட் மேட்டர் கொஞ்சம் சிக்கலாக போகுது. பட் லோனை திருப்பி வாங்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார் சார் கொஞ்சம் இருங்க, பேசிக்கிட்டு இருக்கிறது விளங்க இல்லையா? அங்கே போய் உட்காருங்க. ஓகே சார், ஓகே சார், அப்படியே செஞ்சிடுறேன். தேங்க்ஸ் சார். சொல்லுங்கள் சார். தொழில் செஞ்சிட்டு இருந்த வள்ளமும் உடஞ்சி போய்த்து. இப்போ தொழிலும் கொஞ்சம் கஷ்டம். அதால் உங்களோட நிறுவனத்தில் லோன் ஒன்று எடுத்து ஆட்டா ஒன்று வாங்கலாம்னு தான் சார் வந்தேன். நீங்கள் புத்தளம் தானே? நாங்கள் மன்னார்லேருந்து வந்தவங்க தான். இப்போ புத்தளை டவுனில் இந்த ஸ்கூலுக்கு பின்னுக்கு தான் காணி ஒன்று எடுத்து வீடு கட்டிகிட்டு இருக்கேன் சார். இது இங்கே பிறந்த புத்தளக்காரங்களுக்கு மட்டும்தான். இடத்த காலி பண்ணுங்க சார். உங்களுக்குன்னு எத்தனை என்ஜிஓ இருக்குது. அரசாங்கம் மூட்டை மூட்டையாக நிவாரணத்தை கொடுக்குது. இப்போ பிரச்சனை இல்லை தானே? உங்களோட ஊருக்கு போய் தொலையலாம் தானே? இதிலையாச்சும் இந்த மண் மக்களை வாழ விடுங்க. என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? வேறு எப்படி பேச சொல்கிறீங்க? உங்களோட மக்கள் இங்கே வந்ததால் எங்களோட வாழ்க்கையும் பாழா போச்சு. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ், அரசாங்க தொழில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு தானே முதலிடம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க சார். ஏன் சார் கண்ணாடி வீட்டுக்கு இருந்து கல்லால் எறிகிறீங்க? இது எங்களை வாழ வச்ச ஊர் சார். நாங்கள் அகதிக தான். ஆனால் யாருக்கும் அவதிங்க இல்லை. எங்களுக்கும் மானன் ரோசமெல்லாம் இருக்கு. ஒரு பிச்சையும் எங்களுக்கு வேணாம். இப்படித்தான் இது மாதிரி மனுஷத்தனம் இல்லாமல் நடந்துக்கிறாங்களோ. இந்த விஷயம் அவளுக்கு என்ன வழங்கியா போகுது? மான மரியாதை தான் போகுது. சுபைதா, சுபைதா, என்ன ஊடெல்லாம் திறந்து கிடக்கு, ஒருத்தரையும் காணல. வாரன் வாரன் கிணத்தடிப்பா கண்ணிக்கன். பக்கத்து வீட்டு பசீர் காக்காட குரலை போல இருக்கே. போய்த்தான் பாப்பா. பசீர் காக்கா இப்பதான் வழி தெரிஞ்சுதா? வாங்க வாங்க, முதல்ல உள்ள வாங்க. என்ன புள்ள சோமா இருக்கியா? ஈக்கிறேன் காக்கா. ஃபாஹிரா புள்ளையெல்லாம் சோமா இருக்காங்களா? இருக்காங்க. சரி, எங்க உண்ட புருஷனை காணல? வாடி பக்கம்தான் போனாங்க. இனி வார நேரம் தான். நீங்க தொழிலுக்கு போகலையா காக்கா? எங்க புள்ள? என்ன காக்கா, ஏதும் பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வள்ளம் உடஞ்சி போச்சு. சீரான தொழில் ஒன்றும் இல்லை. வீட்டில் வர கொஞ்சம் பிரச்சனை. என்ன காக்கா? பாயிரா ஒரே கரைச்ச கொடுக்கா. தொழிலை விட்டுட்டு ஆட்டா வாங்கி ஓட்டட்டான். அவளை பார்க்குற நேரமும் மன வருத்தம் தான். என்ன நம்பி வந்துட்டாள். வீட்டையும் நிம்மதி இல்லை. சரி, இப்போ என்ன காக்கா செய்ய போறீங்க? வாழ்க்கையில் யார்கிட்டையும் கை நீட்டி பழக்கம் இல்லை. அந்த நிறுவனக்காரங்க கிட்ட போய் லோன் கேட்டா நாங்கள் மண்ணாராம், அதால் தரமாட்டேன்ட்டு சொல்லிட்டான். பாஹிராக்கும் வாக்கு கொடுத்துட்டேன். அதான் தங்கச்சி உனக்கிட்ட. எனக்கு விளங்குது காக்கா, உங்களுக்கு நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க. இல்லைம்மா,
உங்களோட கையில் இருக்க எப்படியெல்லாம் எங்களுக்கு தந்தீங்க, நன்றி மறக்கப்படாது இல்லையா? கொஞ்சம் இருங்க, நான் வரேன். இந்தாங்க காக்கா, புடிங்க. இந்த நகை எல்லாத்தையும் வச்சு. என்ன புள்ள காரியம் பார்க்குறானே? ஏற்கனவே அந்த மனுஷனுக்கு என்ன கண்ணில் காட்டேலா? இதுவரை தெரிஞ்சுது. முதல்ல இதை புடிங்க. இதில் 6 பவுன் நகை இருக்கு. அவரை நான் பார்த்துக்கொள்கிறேன். இப்போ நேரம் 1 மணி ஆகுது. பேங்க் போட்டு போகிறாங்க. நீங்கள் கதியா போங்க போங்க. இதில் அலுவலை பாருங்க போங்க. என்னமோ நீ தான் சொல்கிற புள்ள. நான் வாரேன். மனுஷன் அப்புறம் தான் என்னவெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சுபைதா, சுபைதா, கதவை தர. பாரேன் பாரேன் பாரேன். வாங்க. என்ன ஒரு மாதிரியா வாரீங்க? ஏதாவது பிரச்சனையா? போய் கொஞ்சம் தண்ணி கொண்டா. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? முதல்ல போய் சொன்னதை செய். இந்தாங்க தண்ணி. இப்பயாவது சொல்லுங்களே, என்ன? இப்போ புதுசாக பணக்காரராக இருக்காரு நசீராஜி. அவரை கடையில் வலை வாங்கியிருந்தேன். ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. மிச்ச காசு நாளைக்கு வேணுமென்று பசாரில் வச்சு கேட்கான். காடாம கண்டேன். இப்போ என்ன செய்ய போறீங்க? குழம்புக்கு மீன் போட்ட காசு புதன்கிழமை தான் கிடைக்கும். நசீராஜிக்கு காலையிலேயே மூஞ்சியில் விட்டறிண்டு வந்திருக்கேன். சரி, காலையில் நகையெல்லாம் எடுத்து வை. அதை ஈடு வச்சுட்டு காசு அவன்ட மூஞ்சியில் விட்டறியும். ஏய், உங்ககிட்ட தான் சொல்ல விளங்குதா? அது என்னடி அது? இல்ல, காலையில பக்கத்து வீட்டு பசீர் காக்கா வந்தாரு. யாரு? அந்த மன்னாரானா? அவன் வந்து இந்த காக்காக்கு தொழில் பிரச்சனையாம், ஆட்டோ வாங்கணுமாம், கைமாத்தா காசு கேட்டாரு. அதான் நகையை வச்சு. ஓ, பக்கத்து வீட்டு ஆக்களோட பாசம் பொங்குதோ? நாய் தேங்காய் பாலும் சோறு தின்ன கனவு கண்டிச்சான். அவனே ஒரு வந்தாமரத்தான். ஏங்க அப்படி பேசுறீங்க? நாளைக்கு நமக்கு ஒன்றுனா பக்கத்தில் இருக்கிற அவங்க தான் வரப்போறாங்க. பாவம், பாகிராதா தான் மிச்சம் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டா அதுக்கு நாம என்ன செய்யறது? வாரி வழங்கி கொட்டியா கிடக்கு. கூட பிறந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல. கூட பிறந்தவனுக்கு மட்டும்தான் உதவி செய்யணுமா? அதுவும் அவன் மன்னாரான். அவனுக்குள்ள நம்ப இல்லாது. ஏங்க உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா? எனக்காடி வாக்கி வாய் கதைக்காய் ஒன்னா. இப்பவே போ, இப்பவே போய் நகையோட வா. இல்லாட்டி அவன வீட்லயே இருந்துக்கோ. போ. என்னங்க, என்ன நடந்தது? நானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் பகலில் இருந்து. ஏதோ ஆட்டோ வாங்க போகிறேன், கோச்சு ஓட்ட போகிறேன்னு போனீங்க. இப்போ இந்த டைமில் யாருடா வாப்பா? சும்மா நிற்காம போய் கதவை திறவன். சுபைதா, உள்ளே வாங்கம்மா. ஏன் வெளியே நிற்கிறீங்க? அட, இந்த நேரத்தில் மழையிலெல்லாம் நனைஞ்சு இப்படி வந்திருக்கீங்களே. சே, இந்த டைமில் அவளை அடிச்சு போட்டமே. மழை வேற பெய்யுது. எங்கே போயிருப்பா? எங்கே போக போகிறா? பஸ் ரூட்டை தான். அங்கே போ. என்ன நடந்துச்சு? ஏன் அழுகிறாய்? காக்கா, நான் உங்களுக்கு தந்த நகையை கேட்டு அவரை அடிச்சு விரட்டிட்டாரு. என்னது நகையா? இங்கே அப்படி ஒன்றும் கொண்டாடலைவர். என்னங்க, நகையை தொலைச்சிட்டிங்களா? நான் நினச்சேன், மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்க போக்கலே நினச்சேன் என்னவோ நடந்திருக்கும்னு. உண்ட வாயை கொஞ்சம் மூறியா? என்ன காக்கா, நகையை தொலைச்சிட்டீங்களா? நான் நகையை ஈடு வச்சு காசு எடுத்துட்டு வரக்குள்ள வழக்கடை நசீர் ஹாஜி
நம்ம முனீர் காக்காவை பற்றி ரொம்ப மோசமாக பஸாரில் பேசிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் சண்டை பிடிச்சேன். ஏன்டா அவரை பற்றி மோசமாக பேசுகிறான்னு கேட்டால் அவர் 3 லட்சம் ரூபா காசு கொடுக்கணுமா. அப்போ காசை நீதான்னு சொல்லி வீராப்பா பேசினான். அதான் அந்த காசை அவனை மூஞ்சிலேயே விட்டு எறிஞ்சிட்டு வந்துட்டான். காசு முக்கியமா மனுஷன் முக்கியமா? சி, நாம் இப்படி ஒரு மனுஷனையை கேவலப்படுத்தினோம். இது நான் இந்த மனுஷன் முகத்தில் எப்படி முடிப்பேன்? அந்த தகுதி தான் எனக்கு இருக்கா? அகதின்னா என்ன, அரசன்னா என்ன, எல்லாம் மனுஷன்தான். வந்த முகத்தோட அந்த மனுஷனை பார்க்கக்கூடாது. திரும்புவோம், திருந்துவோம். திரும்பவும் நான் தான். பார்த்தீங்களா, நாம் மன்னாராம் புத்தளத்தான்னு எப்போ பிரிஞ்சு நின்று வாழ பார்க்குறோமோ அப்போவெல்லாம் கஷ்டம்தான். எப்போ நாம் மனுஷனை மட்டும் வாழ பார்க்குறோமோ அப்போ ஒரு கஷ்டமும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு பொது அடையாளம் தான் நமக்குள்ளே இருக்கிற மனிதம். அந்த ஊரா இந்த ஊரா, அந்த சமயத்தா இந்த சமயத்தா, அந்த ஜாதி இந்த ஜாதிங்கிற வித்தியாசங்களை மாத்திரம் பெருசாக எடுக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை என்னங்கிறத யோசிக்கிறோம் இல்லை. கொடுக்கும்போதும் சரி, எடுக்கும்போதும் சரி, நாம் இதை மறந்துடக்கூடாது. நாளை வேறுமுகம் என்ற நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர்கள் ஃபாத்திமா ரீஃபத், முஹம்மத் மஜீஸ் ஆகியோர். பங்கு கொண்ட கலைஞர்கள் கே சந்திரசேகரன், ஃபுர்கான் பி இஃப்திகார், நூர்ஜஹான் மர்சூக், அஷ்ரஃப் ஷிஹாப்தீன், AL ஜபீர், கிண்ணியா பஷீர் அலி ஆகியோர். தயாரிப்பு MC ரஸ்மின். தயாரிப்பு உதவி அஸ்ஜயின் வாஹித், முஹம்மத் அஸ்வர் ஆகியோர். முஸ்லிம்களுக்கான செயலகம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றத்துடன் இணைந்து வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி.